ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக குக்கிங், ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட்டு, பீச், ரெசார்ட்டு அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது ஒரு புதுமையான விளாகாக கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு 350 அந்த ரேஞ்சுக்கெலாம் நான் ஏந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. அது ஒரு டீமாக தான் போனோம். ஏன்னா நம்ம இப்போ போக போகிற பிளேஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. அது டீமாக போனால் தான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். அவங்க வீட்டுக்கு ஒரு 6 o'clock அந்த ரேஞ்சில் ரீச் ஆயாச்சு. 6:30 6:40 அந்த டயத்தில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம போகிறது ஒரு ஹில் ஏரியா. ஸோ ஹில் ஏரியானா கொஞ்சம் வெயில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி போயிட்டோம்னா ஏறுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏரியாவே பிளான் பண்ணிட்டோம். நான் ஆட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எங்கே போனாலும் சோறு முக்கியன்ற மாதிரி முதல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா ஏறுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்ற மாதிரியே இவங்க பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நம்மளால் இது முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா, ஏன்னா வெயிட் ரொம்ப வந்துருச்சு, ஏற முடியுமா அந்த மாதிரி இல்லை. நான் அப்கமிங் வ்ளாக்ஸில் உங்களுக்கு செக்மெண்ட்டாக காட்டுறேன் எந்தெந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணோன்னு. நிஜமாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் போக முடியாதவங்க அட்லீஸ்ட் கண்ணால் பார்த்து அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் போன ஹோட்டலில் ஒரு மாதிரி ஊதுபத்தி மனத்தோடு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனால் உப்பு தண்ணி போல் இருக்குது. போய் கையெழும்புற இடம் வந்து ஒரு மாதிரி கிளாகாக இருந்தது. வெயிட்டரை கூப்பிட்டு சொன்னோன்னே இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. போக போக செம்ம கூட்டம் வந்திருந்தது. சாம்பார்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டு. கையை மூந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு சாம்பார் வாசனை. நான் ஹோட்டலுக்கு போனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. விபூதி குங்குமம் இதே ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தான் வந்தது. நெத்தியில் குங்குமம் விபூதி இருந்ததுன்னா ஹோட்டல் போயிட்டு வந்தீங்களான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது அவருக்கு மாற்றிக்க முடியாத பழக்கம். நானும் அவரை பார்த்து அதை கற்றுக்கிட்டேன். விபூதி குங்குமம்லாம் எடுத்துகிட்டு அந்த சோம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த அன்னக்குப்பு பூர்ணி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நேராக இப்போ நம்ம காஞ்சனகிரிக்கு தான் போன உடனடியாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பயமாகவே இருந்தது. ஏன்னா தலையில் பூவெல்லாம் வச்சுருந்தோம். அது இஷ்டத்துக்கு அதோட வண்டியிலலாம் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரே ஆட்டம். இப்போ நம்ம பார்க்குறது தான் ஜோதி லிங்கேஸ்வரர். இந்த சுவாமி ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. பட் கதவு சாத்தியிருந்தது. நாங்கள் வெளியிலேருந்து தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது வந்து அந்த ஹில்லையே ஒரு 4-5 சுவாமி கோயில் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் இருந்தது. கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. சிலது பை நம்ம காரில் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பூ என்ன, காய் என்னன்றதை பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே விளாக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன். இந்த மரம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி பிளவுப்பட்டு வேறு ஒரு மரமும் இல்லை. இது நம்ம புளிய மரம் தான். புளியங்காயெல்லாம் நிறையா கீழே கொட்டி இருந்தது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதை கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ புளிப்பு. வாயில் எச்சல் ஊற அந்த புளிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். பார்க்குறதுக்கு எல்லா இடமும் அப்படியே பச்சை பசேல்னு ஒரு மாதிரி மன அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது. இது அந்த மலையிலேயே ஒரு செக்மெண்ட்டு. இந்த சுவாமி வந்து ஸ்வர்ண ஆஞ்சநேயர். இது வந்து 18 படி இருக்குது பாருங்கள். இந்த 18 படி ஏறி மேலே வந்து ஐயப்பனை பார்க்குற மாதிரி ஒரு ஐதீகம். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த எல்லோ கலர் தான் மஞ்சமாத்தா டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே சபரிமலையில் எப்படி இருக்குமோ அதே செட்டப்பு. மஞ்சமாத்தா இருந்தது, 18 படி இருந்தது. ஏறி பார்த்தோன்னே ஐயப்பன் ஒரு மாதிரி பிளாக் கலர் சாட்டியிருந்தாங்க. இது என்ன பூனா நாகலிங்க பூ. நம்ம யூஸ்வலாக நாகலிங்க பூ நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அதோட அந்த பழத்தை பார்த்துருக்க மாட்டோம். சப்போட்டா பழத்தோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. ஒரு நறுமணம். ஊதுபத்தி ஏற்றி வச்சா எப்படி ஸ்மெல்லு வருமோ அந்த மாதிரி அந்த மரத்துக்கீழே நின்றுக்கிட்டு இருந்தது. இதுதான் மஞ்சமாத்தா. பீரியட்ஸ் எல்லாம் இருக்கிற லேடிஸ் வந்து அங்கே போக முடியாதவங்க அழகாக இங்கேயே தரிசனம் பண்ணிக்கலாம். இதான் அந்த ஐயப்பன் சுவாமி. பிளாக் கலரில் அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய சுவாமி கோயில் நம்ம சுவாமி இது ப்ளஸ் நம்ம ஹில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்கமிங் வ்ளாக்ஸில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.